இந்த யூதர்களை குறித்து நாம் வேதத்திலே இல்ல சரித்திரத்திலே அறியும் பொழுது இவர்கள் எல்லா மனிதர்களை போல அல்ல. இவருடைய ஆராதனை எல்லா மனிதர்களை போல இருக்காது. இவருடைய வணக்க முறைகள் எல்லா மனிதர்களை போல இருக்காது. இவங்க எல்லா ஜாதிகளின் மத்தியில யூதர்கள் கடந்து போனாலும் யூதர்கள் இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தனித்துவமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய உடையாக இருக்கட்டும். இன்றைக்கு இங்க இஸ்ரவேல் தேசத்துல நம்மளாம் என்ன செஞ்சு பார்த்திருப்போம்? தண்ணி ஊத்து மரம் வளர்த்துதான் பார்த்திருப்போம். ஆனா இன்றைக்கும் காற்றிலே தண்ணீர் எடுத்து விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிற நாடு இஸ்ரவேல். இப்போ எல்லா உலகத்தின் மனிதர்களை போல அவர்கள் உடை இருக்காது, சற்று வித்தியாசமானதாக இருக்கும். எல்லாரும் இருக்கிற வணக்க முறைகள் அவர்களுக்கு இருக்காது. எல்லாரும் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் வேறு வழியாய் பயணித்தவர்கள். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து மோசே ஜனங்களை கூட்டு கொண்டு வரும் பொழுது இந்த பாதை நேர செங்கடலுக்கு போகணும்னு எல்லாரும் அறிந்திருக்கலாம். எல்லாரும் நினைத்த பாதை ஒன்று. ஆனால் தேவன் அவர்களை செங்கடலுக்கு முன்னதாய் கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. வேதத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பேன். 3 நாள் பிரயாண தூரத்துல அவங்க எங்க போயிடலாம்? தேவன் வாக்குரைத்திருக்கிற கானானுக்கு 4 நாள் பிரயாணத்துல. ஆனா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை வனாந்திரத்திலே வழி நடத்தினார். கர்த்தர் இவர்களை இஸ்ரவேலுக்கு ஜனங்களை எகிப்துக்கு நேராக, அதாவது அந்த செங்கடலுக்கு நேராக நடத்துவதற்கு காரணம் அங்கே தேவன் தன்னை யார் என்பதை நிரூபிக்கவும் தனக்கு விரோதமான எதிரியை அவர் அழிக்கவும் கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் செங்கடலுக்கு முன்னதாக நிற்கிறது போல தெரியலாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கான ஒரு வாசலை நான் திறந்து விடுங்க. அல்லேலூயா. அது இந்த உலகம் எதிர்பார்க்கிறதாவே இருக்காது, நீங்க யோசித்ததாவே இருக்காது, நீங்க நினைச்சு பார்த்தது கூட இருக்காது வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால் உங்களை வித்தியாசமான பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த யூதர்கள் அப்படிதான். இவங்க ஆராதனை மற்ற ஆராதனைக்கு இவங்க ஆராதனைக்கு அநேக வித்தியாசம் உண்டு. இங்கே மற்றவர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? ஒரு சுரூபத்தை, ஒரு உருவத்தை வைத்து அவர்கள் ஆராதனை நடத்தினார்கள். ஆனால் இந்த யூதர்கள் எந்த ஒரு உருவமும் இருக்காது. அவங்க வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து யெகோவா தேவனே என்று கர்த்தரை கூப்பிட்டார்கள். இவங்க ஆராதனைக்கும் அவங்க மற்றவர்கள் ஆராதனைக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த யூதர்கள் யாருன்னா கர்த்தரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு சின்ன குரூப், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற ஒரு சிறிய கூட்டம். இந்த கானானை சுதந்திரிக்க போகிற, கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிற, கானானின் மேன்மையை சுதந்திரிக்க போகிற எகிப்திலிருந்து புறப்பட்ட சிறு கூட்டம் தான். இவங்க ஆராதனை முற்றிலும் வித்தியாசமானது. இவங்க யெகோவா தேவனை ஆராதிக்கிறார். யாரை நம்பல? இயேசு கிறிஸ்துவை அவங்க நம்பல. மோசேயை நம்பினார்கள், இதற்கு முன்னதாக இருக்கிற தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள். ஆனால் இயேசுவை இவர்தான் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்.